மகாநதி சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நிவுன் வந்து இங்க ராகவும் கிருஷ்ணாவும் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துடுறாங்க. அப்போ இந்த கிருஷ்ணாக்கு பின்னாடி இந்த ராகவும் பசுபதி தான் இருக்கானுங்க. இவங்களால தான் இந்த கிருஷ்ணா குடும்பம் காவேரி குடும்பத்துக்கிட்ட பெரிய பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இதை நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது. உடனே நம்ம இந்த விஷயத்த விஜய்க்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்ணி இந்த கிருஷ்ணாவும் ராகவும் கமிட்மெண்ட்டில் தான், அதாவது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு டீலிங் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இந்த பசுபதியும் ராகவும் சேர்ந்து தான் இந்த கிருஷ்ணாவோட ஃபேமிலியை நம்ம குடும்பத்துக்குள்ளவே விட்டுருக்காங்க. ஏதோ ஒரு பெரிய பிளான் பண்ணி தான் இந்த பசுபதி வந்து காய் நகர்த்திக்கிட்டு இருக்கான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லுவோம். உடனே கிளம்பி வர சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம விஜயும் கிளம்பி வந்துடுறாங்க. ராகவ் வந்து இங்கே கிருஷ்ணாவை கண்டபடி திட்டிட்டு இதுக்கப்புறம் சீக்கிரமாக வேலையை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ராகவ் கிளம்பி போகவும் உடனே இங்கே நம்ம விஜய் அப்போ தான் வந்து நிற்கிறாங்க. இப்போது விஜய் வந்து இங்கே கிருஷ்ணாவை பார்க்குறாங்க. கிருஷ்ணா திரும்பி பார்க்கவும் விஜய் பார்த்ததை பார்த்துடுறாங்க. ஐயோ, நம்ம ராகவ் கூட பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே இவங்க பார்த்துருப்பாங்களோ, இல்லை பார்க்காம கூட இருந்திருக்கலாம், நம்ம நடித்து இவங்கள ஏமாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிருஷ்ணா வந்து நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே கிருஷ்ணாவும் ராகவும் பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே தான் நம்ம நிவின் பார்த்தாச்சு. இப்போது நம்ம விஜய் கிருஷ்ணா கிட்ட வந்து, என்னடா என்ன உங்களோட திட்டம் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போது இந்த பசுபதியும் ராகவும் சொல்லி தான் நீ காவேரி வீட்டுக்குள்ளே பிரச்சனை பண்ணுறதுக்காக வந்தியா? அப்போது காவேரியோட அப்பாவோட ரெண்டாவது குடும்பம் நீங்கள் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கிருஷ்ணா இருந்துட்டு, என்ன சார் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நான் சும்மா தான் இங்கே நின்று அந்த அண்ணங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் ஒரு அட்ரஸ் கேட்டார், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, அவனுக்கு நீ அட்ரஸ் சொல்கிறியா? நீயே கத்தார்லேருந்து இங்கே வந்திருக்கன்னு சொல்கிற. அவன் இந்த ஊர் பையன், அவனுக்கு எதுவும் அட்ரஸ் தெரியாது, உனக்கு எல்லா ஊர் அட்ரஸும் தெரிஞ்சிருச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லவும் உடனே இங்கே கிருஷ்ணா வந்து திருன்னு முழிக்கிறாங்க. டேய், உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா, நீ பொறுக்கி தானே, நீங்கள் நாடகம் ட்ராமா தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கர கோவமாக அவனை அடிக்கிறதுக்காக போகும். உடனே கிருஷ்ணா அங்கேருந்து தப்பிச்சிடணுன்றதுக்காக ஓடி போய் மறைஞ்சுக்கிறாங்க. இங்கே நிவனும் நம்ம விஜயும் எங்கெங்கேயோ தேடி பார்க்குறாங்க. ஆனால் இங்கே கிருஷ்ணா கைக்கு கிடைக்கவே இல்லை. கிருஷ்ணா இப்போது முத்துமலருக்கு கால் பண்ணுறாங்க. முத்துமலருமே கால் அட்டன் பண்ணி, சொல்லு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவோம். அம்மா, நான் வந்து ராகவ் கூட பேசிக்கிட்டு இருக்கிறத விஜயும் இவனும் பார்த்துட்டாங்க, என்னை துரத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ரெண்டு பேரும் எப்படியாவது தப்பிச்சு வந்துடுங்க. அங்கே உங்களுக்கு என்னெல்லாம் பொருள் தேவையோ அதை எல்லாத்தையுமே, உங்கள் திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நீங்கள் சீக்கிரமாக தப்பிச்சிருங்க, இல்லைனா நீங்கள் மாட்டிங்க அப்படின்னா உண்டுலன்னு பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கிருஷ்ணா சொன்னவும் உடனே முத்துமலருக்கு படப்படன்னு வருது. என்ன கிருஷ்ணா திருத்துப்புன்னு இப்படி சொல்கிற? நீ கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கலாம்ல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா, எப்படியாவது தப்பிச்சு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த விஜய் கையில் மாட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சாவு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருமா, நான் காரை எடுத்துக்கிட்டு ரெடியாக நிற்கிறேன், நீங்கள் மூட்டை முடிச்சுன்னு உங்களுக்கு எந்தெந்த பொருள் தேவையோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் வாங்க, நான் இந்த இந்த மரத்தான நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸை வந்து சொல்லிடுறாங்க. இப்போது இங்கே முத்துமலர் வந்து சிந்துக்கிட்ட விஷயத்த சொல்லவும் சிந்துக்கு ரொம்பவே படபடப்பாக இருக்குது. என்னம்மா இப்படி ஆகிப்போச்சு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இந்த குடும்பத்துக்கிட்ட சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்ம சோழியை முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்துவுமே புலம்பிக்கிட்டு இருக்கவும் உடனே முத்துமலர் இருந்துட்டு, இங்கே பாரு சிந்து, நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் டைமே கிடையாது, சீக்கிரம் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவங்க ட்ரெஸ்ஸு துணிமணி எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஓடி போகிறதுக்காக அதாவது கதவை லாக் பண்ணிக்கிட்டு இருக்கவும் கரெக்டான டைமில் நம்ம விஜயும் நிவனும் வந்து இங்கே முத்துமலர் ஃபேமிலியை வந்து எப்படியாவது பிடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் ஓடி போயிட்டு காரில் ஏறவும் உடனே கரெக்டாக நம்ம விஜய் வந்து அந்த கார் முன்னாடி நிற்கிறாங்க. ஒரு வழியாக கிருஷ்ணாவை பிடிச்சிடுறாங்க. கிருஷ்ணாவை அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே அவுட் ஆஃப்ஸ்க்கு கூட்டிகிட்டு வந்து உள்ளே லாக் பண்ணிடுறாங்க. உள்ளே போயிட்டு இங்கே நம்ம கிருஷ்ணாவோட ஷர்ட்டை பிடிச்சி, என்னடா என்ன உன் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க நீ? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி ஈவு இறக்கணும் எதுவுமே இல்லையா? என் பொண்டாட்டியோட குடும்பத்துக்கிட்ட எப்படியாவது அந்த வீட்டை ஏமாற்றி எழுதி வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த பசுபதி வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனால் நேரில் மோத முடியலன்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பி வேலையை கச்சிதமாக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கானா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. உங்கள் மனசில் நினைக்கிற எந்த பிளானுமே நடக்காது. என் பொண்டாட்டி குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நான் காப்பாற்றுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார், நீ பசுபதியும் ராகவும் அனுப்பின ஆள் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, அது வந்து ஆமாங்கய்யா, ஆமாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓஹோ, அப்போது நீங்கள் உண்மையாகவே என் மாமனாருக்கு ரெண்டாவது ஃபேமிலி கிடையவே கிடையாது அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு. முத்துமலர் இருந்துட்டு, ஆமாம் தம்பி, நாங்கள் பணத்துக்காக தான் நடிக்க வந்தோம், மற்றபடி அதாவது நான் அது சாரதாக்காவோட அவங்க ஹஸ்பண்டுக்கு செகண்ட் மனைவெல்லாம் கிடையவே கிடையாது, அது மட்டும் இல்லாமல் கத்தார் எங்கே இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே இங்கே நம்ம முத்துமலர் வந்து விஜய்கிட்ட சொல்லிடுறாங்க. விஜய்க்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. எனக்கு இருக்கிற கோவத்துக்கு உங்கள் எல்லாரையும் கொன்னே போட்டுருவேன்,
ஆனா, இப்படி ஒரு தப்ப நான் பண்ணவே மாட்டேன். ஆதாரப்பூர்வமா இது எல்லாத்தையுமே நிரூபிச்சு, காவேரி குடும்பத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும், எந்த ஒரு சங்கடமும் வராத அளவுக்கு நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இங்க மறுநாள் காலையில நம்ம காவேரி கிட்ட வந்து, "காவேரி உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உன்கிட்ட மட்டும் இல்ல, வீட்ல உள்ள எல்லார்கிட்டயுமே ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு" சொல்லிட்டு, சாரதா, பாட்டிமா, தாத்தான்னு எல்லாரையுமே திரட்டிக்கிட்டு இங்க அவுட் ஹவுஸ்க்கு வராங்க. அவுட் ஹவுஸ்ல இருந்து அவங்கள வந்து லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ உள்ள இருந்து கிருஷ்ணா, முத்துமலர், சிந்தி இவங்க 3 பேரையுமே வெளியே கூட்டிட்டு வந்து அப்படியே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. கிருஷ்ணா போயிட்டு தொப்புன்னு விழவும், நம்ம தாத்தா, பாட்டி, சாரதாக்கு, காவேரிக்குன்னு யாருக்குமே ஒன்றுமே புரியல. ஏங்க என்னங்க நடக்குது? எதுக்காக நீங்கள் கிருஷ்ணாவை இப்படி அடிக்கிறீங்க? அது தப்பு இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி இவங்கெல்லாம் அந்தளவுக்கு நல்லவங்க கிடையாது. நான் எதுக்காக காரணமே இல்லாமல் இவங்களை அடிக்கணும்? இவங்க பண்ண வேலை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க என்னங்க நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் விஜய் சொல்கிறாங்க, இரு காவேரி, நானே சொன்னேன் அப்படின்னா அது உனக்கு சரியாக புரியாது. இவங்க வாயாலேயே நான் உண்மையை சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது இங்கே நம்ம முத்துமலரை சொல்கிறாங்க. சொல்லுங்கள், நீங்கள் யாருங்க? யாரை அனுப்பி நீங்கள் வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே முத்துமலர் இருந்துட்டு சாரதா முன்னாடியும் போய் நின்று, அக்கா என்னை மன்னிச்சிருங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சாரதாவுக்கு ஒன்றுமே புரியல. இங்கே முத்துமலர் சொல்கிறாங்க, உங்கள் புருஷனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. உங்கள் புருஷனை நான் இது வரைக்கும் நான் நேரில் கூட பார்த்தது கிடையாது. ஃபோட்டோவிலையும் பார்த்தது கிடையாது. இந்த பசுபதின்றவர் ஃபோட்டோவில் அதாவது இவருக்கு தான் மனைவியை நீ நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு அவரை தெரியவே தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அவர் பேரை சொல்லி தான் நாங்கள் இந்த குடும்பத்துக்குள்ளேயே நுழைஞ்சோம். எல்லா பிளானுமே இந்த பசுபதியோடு தான். பசுபதி எங்களுக்கு பணத்தை கொடுத்து இந்த வீட்டில் நடிக்க சொன்னார். உங்களோட கொடைக்கானல் வீட்டில் பாதிக்கு பாதி சொத்து வந்து பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கேட்க சொன்னார். அது மூலமாக அவர் ஒட்டுமொத்த சொத்தையே எழுதி வாங்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தார். எங்களை வச்சு ஏதாவது பண்ணணும்னு நினச்சாரு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வேறு வழி இல்லாமல் பணத்துக்கு ஆசைப்பட்டு நாங்கள் இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துமலர் சொல்லவும், சாரதாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இப்படி சொல்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை? நீ ஒரு பொம்பளை தானே? நீயும் ஒரு கல்யாணத்தை பண்ணி ஒரு பொண்ணை பெற்று வச்சிருக்கல. உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும்? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லை? கை கால்லாம் நல்லா தானே இருக்குது, உழைச்சி சாப்பிடவே மாட்டிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா இங்கே முத்துமலரை வெளுத்து வாங்குறாங்க. எங்கள் முத்துமலர் இருந்துட்டு, அக்கா என்னை மன்னிச்சிருங்கக்கா ப்ளீஸுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுடி, எவ்வளோ கேவலமாக வந்து நடிச்சிருக்க, சி அசிங்கமாக இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கேள்வி கேட்குறாங்க. இங்கே சிந்துவும் இங்கே முத்துமலரும் ரொம்பவே தலை குனிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க. கிருஷ்ணாவுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. இவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் இது கொடுத்து நம்மளை உள்ள லாக்கப்பில் தள்ளிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. இப்போது இங்கே பாட்டிமா வந்து, நீங்கள் குடும்பமாக வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே கிருஷ்ணா இருந்துட்டு, இவங்க 2 பேரும் என் அம்மாவும் கிடையாது, என் தங்கச்சியும் கிடையாது. நான் இங்கேருந்தா வந்திருக்கேன். என் அம்மா அப்பான்னு எனக்கு யாருமே இல்லை. இவங்க நடிக்கிறதுக்கு கூப்பிட்டதுனால தான், அதாவது பசுபதி சார் நடிக்கிறதுக்கு சொன்னதுனால தான் நான் இங்கே வந்தேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பண தேவை இருந்தது. நான் ஒரு அதாவது ஒரு பிஸ்னஸ் நடத்தி அது மூலமாக நிறைய கடன் ஆயிடுச்சு. அந்த கடனை அடைச்சே ஆகணுன்ற ஒரு சூழ்நிலையில தான் நான் இப்படி ஒரு வேலையை செய்யறதுக்காக வந்துட்டேன். என்னை எல்லாருமா சேர்ந்து மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே விஜய் இருந்துட்டு, உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுடா, இங்கே பார், நீ இங்கே போலீஸ்கிட்ட வந்து எல்லார்கிட்டேயும் வாக்குமூலம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே வந்து சொல்ல சொன்னாலும் நான் சொல்கிறேன், என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு இவங்க 3 பேரையுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே போலீஸ்கிட்ட ஒரு வாக்குமூலமாக கொடுக்க சொல்கிறாங்க. இவங்களுக்கும் காவேரியோட குடும்பத்துக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் எந்த ஒரு கனெக்ட்டுமே இல்லை. அதாவது சந்தானத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இவங்க நடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இவங்க பணத்துக்காக ஆசைப்பட்டு வீட்டை ஏமாற்றிக்கலாம், சொத்தை ஏமாற்றி அவங்க பேருக்கு மாற்றிக்கலான்றதுக்காக தான் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பின்னாடி பசுபதியும் ராகவும் தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே இங்கே கிருஷ்ணா வாயால் சொல்ல வச்சு ஒரு வாக்குமூலமாக எடுத்துக்கிறாங்க. போலீஸுமே இங்கே விஜய்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் கவலையப்படாதீங்க, கொடைக்கானலில் இருக்கிற வீடு உங்கள் ஒய்ஃப்க்கு தான் சேரும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம விஜய் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. விஜயும் காவேரியும் வீட்டுக்கு வந்ததுமே சாரதா இருந்துட்டு, என்ன தம்பி இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்காங்க, நம்மளே ஒரு நிமிஷம் நம்பிட்டோம்ல, அவங்க அதாவது என் புருஷன் தப்பு பண்ணியிருப்பாரு, இப்படி ஒரு குடும்பத்தை கத்தாரில் வச்சு குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு நானே ஒரு நிமிஷம் ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன். என் புருஷன் ரொம்ப ரொம்ப நல்லவர் தான், ஐயோ நான் அவரை தப்பாக நினச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு தலையை அடிச்சுக்கிறாங்க. உடனே நம்ம காவேரி இருந்துட்டு, அம்மா ப்ளீஸ்மா அழுகாதம்மா,
யாராக இருந்தாலும் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா எல்லாருக்குமே இப்படி ஒரு நிலமை வந்து தான் ஆகும். எல்லாரும் யாராக இருந்தாலுமே நம்பி தான் இருந்திருப்பாங்க. எல்லா ஆதாரமும் எல்லா ப்ரூஃபும் கரெக்டாக இருக்கிறப்போ நம்ம என்னம்மா பண்ண முடியும்? அப்பா தப்பு பண்ணவே இல்லை. எப்படியோ இது நமக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. அப்பா நமக்காக தான்மா உழைச்சிருக்காரு. வெளிநாட்டுக்கு போயிட்டு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. எல்லாமே நமக்காக மட்டும்தான். சம்பாதிச்சு சம்பாதிச்சு அந்த பசுபதி கிட்ட பணத்தை கொடுத்து அவர் ஒட்டுமொத்தமாக ஏமாந்து தானே அவரோட உயிரே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து அழுகுறாங்க. கங்காவுமே அப்பாவை நம்ம எல்லாருமா சேர்ந்து ரொம்ப தப்பாக நினச்சிட்டோம். அந்த மாதிரி அவரை நம்ம நினச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இப்போது நம்ம பாட்டிமா இருந்துட்டு, "பார்த்தீங்களாடி என் பிள்ளைய என்னெல்லாம் சொல்லி திட்டினீங்க. அவருக்கு பிள்ளையாவே பிறந்திருக்க கூடாது அப்படின்ற அளவுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் என் பிள்ளைய வறுத்து எடுத்தீங்க, எப்படியெல்லாம் கரிச்சு கொட்டினீங்க. ஆனால் என் புள்ள சொக்க தங்குடி, என் சந்தானம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிமா வந்து சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "ஏன் பாட்டி ஒரு நிமிஷம், நீங்களே ஏமாந்துட்டீங்கல்ல. அவங்க உண்மையாகவே உங்கள் அதாவது அப்பாவுக்கு பிறந்த பசங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட அவங்க தான் நம்ம வாரிசு, அவன் வாரிசு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாதி இப்போ சொத்து போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ கூட நான் சொன்னேன்ல பாட்டி, நீ ஏன் நம்பினப்போ நாங்கள் நம்பாமல் இருந்திருக்க முடியுமா? அதுக்கு அந்த அளவுக்கு அவங்க ப்ரூஃப் எல்லாமே காட்டினாங்கல்ல, எல்லாமே பசுபதியோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே இதை பற்றின விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் இருந்துட்டு, "அந்த பசுபதி நான் சும்மாவே விடமாட்டேன். அவன் இது எல்லாத்துக்குமே பதில் சொல்லியே ஆகணும். அவனை கையை உடைச்சேன், அப்போ கூட அவன் திருந்தவே இல்லை. பேசாமல் அவனை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவா" அப்படின்னு சொல்லிட்டு உடனே காவேரி இருந்துட்டு, "ஏங்க அப்படிலாம் பேசாதீங்க. நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா நான் என்னங்க பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாட்டிமாக்கு ரொம்பவே கோவம் வருது. "டே விஜய், இங்கே பாருடா, மறுபடியும் சண்டை சச்சரவுன்னு இறங்கிடாதடா. கொஞ்ச நாளாக அந்த பசுபதி தொல்லை இல்லாமல் நீ ரொம்ப சந்தோஷமாக இருந்த. அது மட்டும் இல்லாமல் பசுபதி தான் தொல்லை கொடுக்கலன்னு நினச்சா இந்த முத்துமலர் குடும்பத்தினால எவ்வளவோ பிரச்சனை வந்துச்சு. அது எல்லாத்தையுமே சமாளிச்சுக்கிட்டு ஆஃபீஸில் எவ்வளோ இஷ்யூஸ், அது எல்லாத்தையுமே சமாளிச்சுக்கிட்டு இருந்த. ஆனால் இந்த பசுபதி பிரச்சனை பண்ணாமல் இருந்தான் தான் நான் சந்தோஷமாக இருந்தேன். அடிதடின்னு போகாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பசுபதியால் தான் இந்த முத்துமலர் ஃபேமிலியே இங்கே வந்திருக்கு அப்படின்னு நமக்கு இப்போ தானே தெரிய வருது. பசுபதி இன்னும் எவ்வளோலாம் பிரச்சனை பண்ணுறதுக்கு இருக்கானோ. அது மட்டும் இல்லாமல் இந்த பசுபதி உன்னை ஏதாவது பண்ணிடுவானோன்னு எனக்கு பயமாக இருக்குடா. காவேரி எப்போ கல்யாணம் பண்ணியோ அப்பத்துலேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை. அவங்க குடும்பத்துக்காக நீ எவ்வளோ நாளைக்குடா உழைக்க முடியும்? கடைசி வரைக்கும் நீ பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்க போறியாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாட்டிமா வந்து சொல்லவும், "பாட்டி ஏன் பாட்டி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நம்ம குடும்பத்துக்கு கூட நிறைய பிரச்சனை வந்திருக்குல்ல. நான் வெண்ணிலாவை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ வெண்ணிலாவோட ஃபேமிலியவே இல்லாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு அன்பர் சித்தப்பா கூட எவ்வளவோ பிளான் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் அவரே நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்காரு. அப்போது நான் எவ்வளவோ பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கேன். அதுக்காக நம்ம சித்தியை விட்டு கொடுத்தோமா? இல்லை இல்லை, அவங்களும் வேணும். ஏன் இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ண சித்தப்பாவே இந்த வீட்டில் தானே இருக்காரு. அப்படி ஒன்றும் காவேரியோட அம்மா குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ணலையேம்மா. அந்த பசுபதி சரியான ரவுடி. காவேரி குடும்பத்தை வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். பேசாமல் அவனை கொன்று போடுறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாட்டிமாக்கு பயங்கரமாக கோவம் வந்து, "பாத்தியா காவேரி, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இப்போ இது விஜய் இப்படியெல்லாம் யோசிக்கிறான். விஜய் இப்படி அடிதடின்னு இறங்கி அந்த பசுபதியை ஒன்று கணக்காக ஒன்று பண்ணிட்டான். அதுக்கப்புறம் விஜய் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்பி எண்ண வேண்டியது தான். அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கையே போயிடும். இதை பற்றியெல்லாம் நீங்கள் யாருமே யோசிக்க மாட்டீங்க. உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா விஜய் வந்து உங்கள் முன்னாடி நின்றணும். ஆனால் அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் யோசிக்க மாட்டீங்க. அப்படி தானே?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே, "பாட்டி போதும் பாட்டி, நாங்கள் ஏற்கனவே மனசு நொந்து போய் இருக்கோம். எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஒரு கெட்ட பேர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே ரொம்பவே வருத்தத்தில் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் என் அப்பாவுக்கு இப்படி ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கூட எங்களை எவ்வளோ கேவலமாக அசிங்கமாக பேசுனீங்க. ஆனால் இப்போது என் அப்பா அப்படி கிடையவே கிடையாது. என் அப்பா ரொம்பவே உத்தம. என் அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர். இப்போது நீங்கள் முன்னாடியெல்லாம் எங்களை எவ்வளோ அவமானப்படுத்தி பேசுனீங்க. அதுக்கெல்லாம் இப்போ நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இங்கே பாருங்கள் பாட்டி, விஜய் எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிட வேண்டாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் குடும்பத்தை என்னால் பார்த்துக்க தெரியும். தேவையில்லாமல் நீங்கள் இன்னும் பேசி எங்கள் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி சொல்லவும், உடனே இவங்க பாட்டிமா இருந்துட்டு, "பாத்தியாடா விஜய், முன்னாடியே இவன் என்ன வாய் பேச்சு பேசுகிறான்னு சொல்லிட்டு இவெல்லாம் நம்ம குடும்பத்துக்காக ஏதாவது செய்வான்னு நினைக்கிற? இல்லவே இல்லை. அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும். அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை ஓடி ஓடி சமாளிக்கணும். அவங்க குடும்பம், அவங்க அம்மா வீடு மட்டும்தான் இவளுக்கு முக்கியம். மற்றபடி நம்ம குடும்பத்தை பற்றி ஒரு நிமிஷம் கூட யோசிச்சே பார்க்க மாட்டா. ஏன் அவள் வயிற்றில் வளருதே அந்த குழந்தைய பற்றி கூட ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்க மாட்டா விஜய். அதை கூட விடு. உன்னை பற்றி, உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாளே, உன் மேலே அதிகமாக பாசம் வச்சுக்க
வச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாளே, அதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக எனக்கு இதெல்லாம் உண்மை மாதிரியே தெரியல. அவள் நடிக்கிறாப்பா. அவள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நீ அவளுக்கு நின்று சப்போர்ட் பண்ணணும். நீ அவங்க குடும்பத்தோட பிரச்சனையை சரி செய்யணும் அப்படின்றதுக்காக தான் உன் மேலே பாசம் இருக்கிற மாதிரி அவள் நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாட்டிமா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். பாட்டி அப்படிலாம் இல்லை பாட்டி, நீங்கள் தேவையில்லாமல் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போது அந்த பசுபதிக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும், அதை பற்றி யோசிக்கணும் பாட்டி. சும்மா தேவையில்லாமல் நமக்குள்ளே பேசி பிரச்சனைகள்லாம் பண்ணிக்க வேண்டாம். காவேரி மட்டும் என்ன பண்ணுவா பாவம். அந்த பசுபதி காவேரி குடும்பத்துக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கான். அவனுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டுறேன் பாட்டி, அவனை நான் உண்டுலன்னு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து சொல்லவும், உடனே எங்கள் பாட்டி இருந்துட்டு, இங்கே பாருப்பா விஜய், நீ பிரச்சனையை தேடி போகாதப்பா. அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை அவங்களே பார்த்து சமாளிச்சுக்கிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பாட்டி திரும்ப திரும்ப இப்படியே பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் முடியாது பாட்டி. நான் எப்போவுமே காவேரிக்கு துணையாக நிற்பேன். அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை அதை என் குடும்பத்துக்கு வந்த பிரச்சனையாக நினச்சி அதை நான் சமாளித்து வைப்பேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க. நம்ம சாரதா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் தம்பி, நீங்கள் தேவையில்லாமல் எதுக்காக பாட்டியோட மனசை நீங்கள் கஷ்டப்படுத்துறீங்க? நாங்கள் எங்கள் பிரச்சனையை பார்த்துக்குறோம், இனிமேல் நாங்கள் எங்கள் வீட்டுக்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, இல்லை ஆண்டி, எல்லா பிரச்சனையும் முடியட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் இங்கேருந்து போவீங்க. அந்த பசுபதி பண்ண தப்புக்கு உங்கள் காலில் விழுந்து அவன் மன்னிப்பை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம விஜய் வந்து பசுபதி பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இப்போது இங்கே நம்ம காவேரியுமே, விஜய் நானும் உங்கள் கூட வரேன், இங்கே பாரு காவேரி, வயிற்றில் குழந்தைய வச்சுக்கிட்டு நீ அங்கே இங்கே அலைய வேண்டாம், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் உங்கள் கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க டைமில் தான் இங்கே பசுபதியும் ராகவும் இப்போது நம்ம விஜயோட வீட்டுக்கே வராங்க. இங்கே பசுபதியை பார்த்ததுமே இங்கே நம்ம சாரதா, காவேரி, என் பாட்டிமாவுக்கு அப்படியே கிளம்பிடுது. அப்படியே பயங்கரமாக பதட்டப்படுறாங்க. எங்கே பெரிய பிரச்சனையாக வந்து விஜய்க்கு ஏதாவது ஆபத்தாக வந்து முடிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு விஜயை பற்றி மட்டும்தான் இங்கே நம்ம பாட்டிமா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பசுபதியை பார்த்ததுமே ரொம்பவே ஆக்ரோஷமாக, ரொம்பவே கோவமாக நம்ம காவேரி பசுபதியோட ஷர்ட்டை பிடிச்சி, டேய் பசு, என்னடா உன் மனசில் நீ என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க? என் அப்பாவோட மொத்த சொத்தையும் தான் நீ ஆட்டியை போட்டுட்ட. என் அப்பா ஒவ்வொரு ரூபாவா ரொம்பவே கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையுமே உன்கிட்ட கொடுத்து ஏமாந்து போயிட்டாரு. ஏமாந்து உன்னால் உயிரை விட்டுட்டாரு. என் அப்பாவோட உயிரை எடுத்து கூட உனக்கு ஆத்திரம் தீரலையாடா? அப்படி என்ன நாங்கள் உனக்கு துரோகம் பண்ணிட்டோம்? உன்னால் சொந்தமாக உழைச்சி சம்பாதிக்கவே முடியாதா? இப்படி மற்றவங்களை ஏமாற்றி அவங்களோட வயிற்றெரிச்சலை கொட்டிக்கிட்டு தான் நீ சம்பாதிச்சு சாப்பிடணும்னு உனக்கு தலையெழுத்தாடா என்னடா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. ஏய் கையேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இல்லை எடுக்க முடியாதுடா, உன்னை கழுத்தை நெரிச்சு நான் கொன்று போட்டால் தான் என் ஆத்திரமே தீரும். உன்னால் எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே பிரச்சனைடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவமாக ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. இப்போது இங்கே பசுபதிக்கு கோவம் வந்துடுது. ஏய் பக்கம் போடி அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுடுறாங்க. இங்கே நம்ம காவேரி போயிட்டு வயிற்றை போட்டுக்கிட்டு தரையிலேயே ரொம்பவே வேகமாக போய் விலகுவோம். வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி பயங்கரமாக அழுகுறாங்க. விஜய், நம்ம பாட்டிமான்னு எல்லாருமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க. விஜய் இருந்துட்டு, காவேரி என்னமாச்சு, ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பசுபதியோட கழுத்தை பிடிச்சி அப்படியே நெரிக்கிறாங்க. செவுத்து ஓரம் போயிட்டு அப்படியே செவுத்துல ஒட்டி, டேய் உன்னை கொல்லாமல் விட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை நெரிக்கவும், உடனே நிவன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் விஜய், இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம், இந்த பசுபதியை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு காவேரி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க, அவங்க வயிற்று வலியில் ரொம்பவே துடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம காவேரி தூக்கிக்கிட்டு நம்ம விஜய் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. கூடவே நம்ம பாட்டி, சாரதான்னு எல்லாருமே போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. ரொம்பவே வலிக்குதுன்னு சொல்லிட்டு காவேரி அழுதுகிட்டே இருக்கவும், டாக்டர் வந்துட்டு செக் பண்ணி பார்க்கவும், என்ன நீங்கள் இவ்வளோ கேர்ஃபுல்லாக அதாவது கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கீங்க, என்ன இதெல்லாம்? இவங்க ரொம்பவே பெயினில் அழுதுகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட பொசிஷன் வந்து வேறு மாதிரி இருக்குது, ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போவே சிசரிங் பண்ணி குழந்தை எடுத்தே ஆகணும், இல்லைன்னா பேபிக்குமே வந்து கஷ்டம், அதாவது பேபியோட அம்மாவுக்குமே ரொம்பவே கஷ்டமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் வந்து விஜய்கிட்ட சொல்லவும், விஜய் தலைமையில் கையை வச்சுக்கிட்டு, என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. எங்கள் பாட்டிமா பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு குழந்தை மேலே எந்த ஒரு அக்கறையுமே இல்லை. அவங்க அம்மாவோட குடும்பத்துக்காக இவ என்ன வேணாலும் பண்ணுவா. குழந்தை இப்போ பார்த்தியா என்ன ஆகுமோ? ஐயோ கடவுளே, குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு சாரதா, உன்னையும் குடும்பத்தையும் சும்மாவே விட மாட்டேன். என் காவேரி
காவேரி கூட நான் உண்டில்லன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிமா பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கவும் விஜய் இருந்துட்டு, பாட்டி கொஞ்ச நேரம் சும்மா இருங்க பாட்டி, டாக்டர் சிசேரிங் பண்ணி ஆகணுமா, இப்போ தான் 7 மாதம் முடியவே போகுது, அதுக்குள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க இப்போ நம்ம சிசேரிங் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் 2 உயிரையுமே காப்பாற்ற முடியும். 7 மாதத்துல கூட நிறைய குழந்தைங்க பிறக்குது. என்ன ஒன்று, வெயிட் கம்மியாக இருந்தால் தான் ரொம்ப ரொம்ப பிரச்சனை. வெயிட் வந்து 2 கேஜ் இருக்குது, 2.5 கிலோ இருந்தால் தான் நார்மல், இருந்தாலும் 2 கேஜ் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு ஐசியூலேயே அதாவது காற்று படாமல் வச்சுக்கிட்டு இருக்கணும். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம சிசரிங் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா 2 உயிரையுமே நம்ம காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் வந்து சொல்கிறாங்க. இங்கே டாக்டர் வந்து, நீங்கள் யோசிச்சு எதுவும் இருந்தாலும் ஒரு முடிவை சீக்கிரமாக சொல்லுங்கள், நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை எல்லாமே ரெடி பண்ணுறதுக்காக இங்கே டாக்டர் போயிடுறாங்க. இங்கே நம்ம விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இன்னும் 2 மாதம் இருந்திருந்தா குழந்தை வயிற்றுக்குள்ளே ரொம்ப ஆரோக்கியமாக நல்லா எனர்ஜியாக வெயிட் போட்டு நல்லா இருந்திருக்குமே, நல்லபடியாக பிறந்து வந்திருக்கும். ஆனால் இந்த பசுபதியால் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போது சாரதா இருந்துட்டு, தம்பி என்ன தம்பி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என் பாட்டிமா இருந்துட்டு, எல்லாம் உங்களால் தான், இந்த காவேரிக்கு கொஞ்சம் கூட அடக்கம் ஒடுக்கம்ன்றது எதுவுமே இல்லை, நீங்கள் சொல்லி கொடுத்தும் வளர்க்கவே இல்லை, வயிற்றில் குழந்தை இருக்கே, நம்ம நிதானமாக சூதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நினப்புமே இல்லாமல் அந்த பசுபதியோட ரவுடியோட போயிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா, போட்டி போட்டுக்கிட்டு இருக்கா, அதுக்கு இதுதான் டைம் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க பாட்டி, நானே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கேன், என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல பாட்டி, ஏன் பாட்டி நீங்கள் வேறு இப்போது சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் பாட்டிமா சொல்கிறாங்க, டே விஜய் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைடா, 2 உயிரையும் காப்பாற்றணும் அப்படின்னா இப்போவே சிசரிங் பண்ணி எடுத்தாகணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1 மாதமோ 2 மாதமோ ஐசியூலே காற்று படாமல் இருந்துச்சு அப்படின்னா குழந்தைக்கு எந்த ப்ராப்ளம் வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ 2 உயிரையும் காப்பாற்றணும் அப்படின்னா இப்போ சிசரிங் பண்ணி தாண்டா ஆகணும், பேசாமல் நீ சிசரிங் பண்ண சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிமா சொல்கிறாங்க. சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயுமே டாக்டர்கிட்ட போயிட்டு, நீங்கள் சிசரிங் பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணுங்கள், குழந்தைக்கும் காவேரிக்கும் எதுவும் ஆகாது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக எதுவும் ஆகாது, இப்போ சிசரிங் பண்ணலைனா தான் ஏதாவது கண்டிப்பாக கிரிட்டிக்கலாக நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, நீங்கள் கவலைப்படாதீங்க, 2 பேருக்கும் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் கழித்து குழந்தைய கொண்டு வந்து நம்ம விஜய் கையில் கொடுக்குறாங்க. விஜயுமே அந்த குழந்தைய பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு. விஜய் நினச்ச மாதிரியே பெண் குழந்தை தான். பெண் குழந்தை பிறந்தா தன்னோட அம்மாவே பிறந்ததா நம்ம விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அதே மாதிரி தான் அவங்க அம்மாவே அவங்களுக்கு குழந்தையா வந்து பிறந்திருக்காங்க. பயங்கர சந்தோஷம். குழந்தை ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்குது. கொஞ்ச நேரம் தான் நீங்கள் பார்க்கணும், சீக்கிரமாகவே கொடுத்துருங்க, நாங்கள் ஐசியூவில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விஜய்க்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்படி சீக்கிரமாக வெளியே வர வேண்டியதாக ஆகிப்போச்சே, இன்னும் கொஞ்ச நாள் வயிற்றுக்குள்ளே இருந்திருந்தா ரொம்ப ஆரோக்கியமாக இருந்துக்குமே குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இப்போ குழந்தைய கொஞ்ச நேரம் கூட பார்க்க விடல, கொண்டு போயிட்டு ஐசியூவில் வச்சிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம காவேரி வந்து மயக்கத்திலே இருக்காங்க. நம்ம சாரதாவுக்கு சந்தோஷப்படுறதா இல்லை சீக்கிரமாக இப்படி சிசரிங் பண்ணி எடுத்ததுனால கவலைப்படுறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க எல்லாருமே. இப்போது இங்கே விஜய் இருந்துட்டு டாக்டர்கிட்ட வந்து, நான் காவேரியை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், தாராளமாக போய் பாருங்கள், மயக்கத்தில் தான் இருக்காங்க, இன்னும் எந்திரிக்கலை, இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் எந்திரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்கிறாங்க. இப்போது காவேரியை பார்க்கறதுக்காக நம்ம விஜய் வந்து உள்ளே போகவும், காவேரி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, ஏன் காவேரி எதுக்காக இப்படி அவசரப்பட்ட, இப்போ பார்த்தியா நம்மளோட பாப்பாவுக்கு கூட இப்படி ஆகிப்போச்சு, 2 மாதத்துக்கு பாப்பா ஐசியூலேயே தான் இருக்கணும், அது பாப்பாவுக்கும் கஷ்டம் நமக்கும் கஷ்டம் இல்லை, நான் எத்தனையோ டைம் சொல்லியிருக்கேன், பாப்பாவை வயிற்றில் வச்சுக்கிட்டு இப்படி எதுக்காகவும் அவசரப்படாத, கொஞ்சம் நிதானமாக இருன்னு சொல்லிட்டு நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், ஆனால் என் பேச்சை கேட்காம இப்போ இப்படி பண்ணி அந்த பசுபதி நான் கீழே தள்ளி விட்டு இப்போ இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. காவேரியும் அப்போ தான் கொஞ்ச நேரம் கழித்து கண்ணை விழித்து பார்க்குறாங்க. காவேரி வந்து விஜயை பார்த்ததுமே, விஜய் நான் எங்கே இருக்கேன், ஆமாம் எங்கே என் வயிறு சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது பாப்பா எங்கன்னு சொல்லிட்டு கேட்கவும், காவேரி உனக்கு குழந்தை பிறந்துருச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க சொல்கிறீங்க, பிறந்துருச்சா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு சிசரிங் பண்ணி எடுத்துட்டாங்க, குழந்தைய இப்போ எடுக்கல அப்படின்னா 2 உயிருக்குமே ஆபத்தாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால சிசரிங் பண்ணி குழந்தைய எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு
ஆமாம் காவேரி, நமக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை 2 மாதம் வரைக்கும் ஐசியூவில் தான் இருக்கணுமா. வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை, நீ பயப்படாத, நீ தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பாட்டி வந்து தாத்தா கிட்ட பயங்கரமாக புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இப்படிப்பட்ட பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த விஜய் எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இவனுக்கு இந்த பாடுன்னு தெரியல. அந்த காவேரி சுட்டு போட்டாலும் தன்னோட அம்மா வீடு தான் முக்கியம், குழந்தையும் முக்கியம் வேணாம், புருஷனும் வேணாம், மற்றபடி அவங்க குடும்பம் மட்டும் இருந்தால் போதும்னு இருக்கா. எப்படிங்க இவன் இந்த குழந்தைய நல்லபடியாக வளர்த்து எடுப்பா, எப்படிங்க விஜய் நல்ல மாதிரியே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டிமா புலம்பிக்கிட்டு இருக்கவும், இன்னொரு சைடு விஜய் வந்து நம்ம காவேரி கிட்ட ரொம்பவே ஆறுதலாக தான் பேசுகிறாங்க. எதுவுமே திட்டவும் செய்கிறதில்ல, திட்டி மட்டும் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு ஆறுதலாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க நான் குழந்தைய பார்த்தாகணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இரு காவேரி, இப்போ தான் ஐசியூக்கு கொண்டு போனாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ பார்ப்ப சரியா, நீ கொஞ்சமாக ஜூஸ் குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, வேண்டாங்க நான் பாப்பாவை பார்க்கணும், நான் இப்போவே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. இரு காவேரி, நீ கேட்ட உடனேலாம் இப்போல்லாம் குழந்தை கொடுக்க மாட்டாங்க, ஐசியூவிலே அதுக்கான பசி எல்லாத்தையுமே அவங்க இது பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்கிட்டையும் ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நீ எதை நினச்சி கவலைப்படாத, எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை மன்னிச்சிருங்க, நான் மட்டும் உஷாராக இருந்திருந்தேன் அப்படின்னா இப்படி நடந்திருக்கானதில்ல, மாதத்தில் குழந்தை பிறந்திருக்காதில்ல, நான் அந்த பசுபதியோட ஷர்ட்டை பிடிச்சிருக்கக்கூடாது, நான் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோசிச்சு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை காவேரி, எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சு. நான் உனக்கு எத்தனையோ டைம் சொன்னேன், இப்படி அவசரப்படாத, பாப்பா வயிற்றில் இருக்கிறப்போ நீ ரொம்ப நிதானமாக ரொம்ப கவனமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஆனால் நீ என் பேச்சை கேட்காம இப்படி இருந்ததுனால தான் இப்போது நமக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க விஜய். நம்ம காவேரிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். காவேரியும் நம்ம விஜய் எப்போவுமே பிரியக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் காவேரி விஜய் குழந்தைன்னு எல்லாருமே சந்தோஷமாக வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.